வணக்கம் தோழர்களே. ஆடிய ஆட்டம் என்ன யாருன்னு கேக்குறீங்களா? அண்ணனை முடிச்சு விட்டாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கிளைமேக்ஸ்ன்னு வந்துருச்சு. அண்ணன் அதனாலதான் நேத்தே சொல்லியிருக்காரு வாக்கியரிசி போட்டுருங்கன்ட்டு. நம்மளும் கூசாம வாக்கியரிசி போட்டு பாலை ஊத்திட்டோம், மண்ணள்ளி போடுற வேண்டிதான். இன்னைக்கே அது நடந்து போச்சுங்க. அதாவது விடுதலை புலிகளோடு நெருக்கமான தொடர்புடைய அந்த காலகட்டத்தில் எல்லாளன் படத்தை முழுக்க நின்னு 7 மாசம் அங்க தங்கி எடுத்த ஒளிப்பதிவாளர் கேமராமேனு சந்தோஷ் வாயை திறந்தா உண்மை வந்துரும் அப்படின்னு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் சொல்லியிருந்தாரு கார்த்திக். அவர் இன்னைக்கு நியூஸ் 18ல வந்து மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாருங்க. சேலஞ்ச் பண்றாரு, சொடக்கு போறாரு. ஏய் வாடா, நீ வா, நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணு, மொத்த எவிடன்ஸையும் கொண்டு வந்து நான் உட்கார்றேன், வா நீ உட்காரு பாப்போம் அப்படின்னு முடிச்சு விட்டாருங்க. சீமானு வாயாலேயே கெட்டு போனவ ஒரு ஆளு. அதுவும் இல்லாம அரசியலுக்காக எவ்வளவு அயோக்கியத்தனமும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆளு காலத்தால் சிக்கி சீரழிஞ்சு காணாம போயிடுவாங்க. மனசுல உண்மையும் நேர்மையான அரசியலும் இல்லாதவங்களை காலம் கழிச்சு கட்டிரும். இப்ப சீமான் கடைசி படியில நிக்கிறாப்ல, ஓங்கி எத்துனா ஓடி போய் விழுவாப்ல. அதான் அவருடைய நிலைமை. ஆனா இவ்வளவு கேடுகட்ட சூழ்நிலையிலையும் இவ்வளவு ஒண்ணுமில்லாம போற சூழ்நிலையும் ஒரு 10 பீஸ் உட்காந்து கைதட்டுதுங்க பாருங்க. ஆச்சரியமே எனக்கு அதான். இவ்வளவு தூரம் இந்த ஆளால வேலை செய்ய முடியும்னு பாருங்க. ஏங்க, பளிச்சுன்னு உண்மை தெரியுது, நாம அதை பாக்குறோம், அனலிட்டிக்கலா யோசிக்கிறோம், இது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. ஆனா அதை ஒரு கும்பல் உட்காந்துட்டு நம்புது பாரு. அப்போ வாசிப்பும் கல்வியும் உரையாடலும் அரசியல் தெளிவும் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க சீமான் மாதிரி ஒரு சில்லற குட்டை மாட்டி ஒன்னும் இல்லாம அரைவேக்காட்டு அரசியலை கத்துட்டு தெருவில் வந்து நின்று சத்தமா வேற பேசும். முட்டா பயல்க தான் சத்தமா பேசுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. தெருவில் நின்று சத்தமா பேசுறான் ஒருத்தன்னா அவன் பெரும்பாலும் முட்டா பயலா இருப்பான். அதைத்தான் இன்னைக்கு சீமான் செஞ்சிட்டு இருக்கான். இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதை சொல்லியிருக்காருங்க. பல இடங்கள்ல நான் சொன்னதை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? நான் சொன்னேன், வன்னியரசு தோழர் தான் இந்த சங்கிய அனுப்பி வச்சதுன்னு. அன்னைக்கு தம்பிங்கெல்லாம் உள்ள வந்து ஓ பெரிய ஆள் நீயே, உனக்கு எல்லாம் தெரியுமாக்குன்னா நான் கேள்விப்பட்டேன், தோழர்கள் சொன்னாங்க. ஆனா வன்னியரசு என்று சொல்ல, மற்ற தோழர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்ததை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்படியே வீடியோவா பதிவு பண்ணியிருக்கேன். இலங்கை தமிழர்கள், இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற பழைய போராளிகள், அவங்கெல்லாம் சொன்ன தகவலை அப்படியே வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல இருக்கிறத பல விஷயத்தை இவரும் சொல்றாரு. அதுல ஒண்ணு வன்னியரசு. நான் சொல்லல, ஒரு 2 வீலர் ஓட்ட 2 வீலர் வச்சுக்கிட்டு விடாம வன்னியரசு வீட்டுக்கு அந்த 2 வீலர்ல போய் எப்படியாவது இந்த குரூப்போட என்னை அனுப்பிரு, எப்படியாவது இந்த குரூப்போட என்னை அனுப்பிரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கட்டத்துல வன்னியரசு அவங்களுக்கு தகவல் சொல்லி, சேரலாதன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தகவல் சொல்லி அவர்கிட்ட இவருடைய வீடியோஸ் எல்லாம் அனுப்பி, இவரு நம்ம அண்ணன் கொளத்தூர் மணியோடைய மேடையில நிறைய பேசியிருக்காரு, வேணா நீங்க அவங்ககிட்டையும் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க கொளத்தூர் மணிக்கு போன் பண்ணி தோழர்கிட்ட பேசி, என்னப்பா இந்த ஆள் நல்ல ஆள் தானா, கூப்பிடலாமா, இந்த ஆள் நமக்கு பிரச்சனை வந்துடாரே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொளத்தூர் மணி அண்ணன் தோழர்கிட்ட கேட்குறாங்க. அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. அங்க உட்காந்துட்டு கொளத்தூர் மணிக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. எதுல? சேட்டலைட் போன்ல அங்க இருந்து கொளத்தூர் மணிக்கு பேசியிருக்காரு. அப்பதான் கொளத்தூர் மணி அந்த ஆள் வீட்டுக்கு வர வரையும் போனுக்குன்னு எதையும் கொடுக்காதங்க, எல்லாத்தையும் புடுங்கி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அவரே பழைய பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ வன்னியரசு அனுப்ப, வன்னியரசு ரெக்கமெண்ட் பண்ண, அதுக்கு சப்போர்ட்டா ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம தோழர் கொளத்தூர் மணி. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட பிச்சை எடுத்து போனவன் அதெல்லாம் யாருன்னு கேக்குறான். தெரியுதுங்களா? இப்படி ஆளுங்க தான் தங்களை பெரிய ஆளா காட்டிக்கிட்டு ஒரு அரவை கட்டு கும்பலை கையில வச்சுட்டு கைதட்டு வாங்கிட்டு இருக்கு. தோழர் சந்தோஷ் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னார். ஏங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் உண்மைதானே, அதெல்லாம் எடிட்டிங் போட்டோவா அப்படின்னு கேட்டோன்னே, இந்த போட்டோ எடிட் போட்டோ தான். ஏன்னா நாங்க இவருக்கு போட்டோவே கொடுக்கல. ஆனா இவர் ஒரே ஒரு நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி மாலையில ஈழத்தலைவரை சந்திச்சது உண்மைதான். அந்த வீடியோ என் கையில இருக்கு. அங்க போகும்போது இவரை யாருன்னே தெரியாது பிரபாகரன் அவர்களுக்கு. ஒரு நல்ல பேச்சாளர்னு அதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்னாடி தான் இவரை பார்க்க கூட்டிட்டு போகணுன்றதுக்காக இவரை பற்றி அறிமுகப்படுத்தி, இவர் இப்படி நல்ல பேச்சாளர், இவர் வீடியோ கூட பாருங்க, இவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றப்பதான் இந்த ஆள் பேரவை சொல்றாங்க.
இந்த கேடுகட்டவன் என்ன சொல்றான், என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு 3 வருஷமா என்னைய வந்து ஸ்பை வச்சு தெண்டக்கருமாந்திரம். 2008 இது யாருன்னே தெரியாது. ஃபெயிலான போன 4 படம், அந்த படமும் இவன் தான் எடுத்தான்னு ஊருக்கே தெரியாது. புரியுதுங்களா? அப்படி இருந்தும் எவ்வளவு கதை அடிச்சிருக்கான் பாருங்க. அங்க போனா அவர்கிட்ட எப்படி நின்னா, அவர் எப்படி வர மதிச்சாருன்றத போட்டோவா வீடியோவா வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அந்த 8 நிமிஷம் உள்ள போறதை செக் பண்றது எல்லாம் தாண்டி ஒரு 2 நிமிஷம் நின்று போட்டோ எடுத்துட்டு நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் தான் பேசியிருக்காரு. இதுக்கு ஏதோ அண்ணன் நெஞ்சில படுத்திருந்தாரு, சோறாக்கி குழம்பு வச்சு ஊட்டி விட்டாரு. எம்புட்டு போயிடா சாமி. ஏன் போட்டோ கிடைக்கல? அதுதான் ட்விஸ்டே. ஏன் போட்டோ கிடைக்கல அப்படின்னா, சேரலாத அண்ணன் கொடுக்க கூடாதுன்ட்டார். சேரலாதன் அண்ணன் தான் இந்த அறவேக்காட ஈழத்தலைவர்கள்ட்ட கூட்டிட்டு போனது. அவர் தான் இந்த படத்தை கொடுக்க கூடாதுன்னு சந்தோஷ்ட சொல்லிட்டார். சந்தோஷ்ட தான் எல்லாமே இருக்கு, ஆனா கொடுக்காதன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. இவரு ஈழத்துல இருந்து இங்க இருக்கிற உதவி செய்யற குரூப் எல்லாம் பேசுறதுக்கு ஸ்கைப்ல பேசுவாங்களாம். இந்த ஆளுக்கு ஒரு ஸ்கைப் ரெடி பண்ணிருக்காங்க, இந்த ஆள் கூட பேசணும்னு சொல்லி அண்ணன் சேரலாதன் சொல்லியிருக்காரு. இவர் போய் அவரை பார்த்திருக்காரு. பார்த்தா மாடியில இருந்திருக்காரு. மாடியில என்ன அவன்றன்னு பார்த்தா விஜயலட்சுமியோட இருந்திருக்காரு. என்னையா இப்படி இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டு, அண்ணா இவங்க போட்டு நம்ம அப்புறம் பேசுவோம். இல்லப்பா தம்பி இது நம்ம ஆளுதான் இருக்கட்டும், ஏன்னா அனுப்ப முடியாது இல்ல, இவன் தான் எப்படி பறக்கா விட்டின்னு ஊரே சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளை தான் சொல்லிச்சுல, பீரியடா இருக்கும்போது கூட என்கிட்ட பாலியல் வல்லுறவு பண்ணான்னு 8 முறை கருக்கலப்பு செஞ்சான்னு சொல்லிச்சுல அந்த பொண்ணு. அதெல்லாம் உண்மைதானே? நானே பல முறை சொல்லியிருக்கேனே. மற்ற தோழர்கள் இவர் என்ன குட்டிகளாட்டம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்காருன்னு மதுரக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 பேருக்கும் தெரியும். அதைத்தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும்டான்னு. அதைத்தான் சந்தோஷம் பதிவு பண்றாரு. மேல முக்கியமா புலிகள் உசுருக்காகத்தான சூழ்நிலையில பேச போனா, இது நம்மால் தான் விடுங்க, நீங்க பேசுங்கன்னு இவங்க முன்னாடியே பேசியிருக்காங்க. வெளியே வந்த சந்தோஷ் இந்த ஆள் செய்யறது சரியில்லை, நியாயம் இல்லை, நாகரிகம் இல்லை, கவனமா இருங்கன்னு சொல்லிட்டார். உடனே அவரு அன்னைக்கோட இந்த ஆள் கூட பேசுறதை நிப்பாட்டினதான். அன்னைக்கோட பேசுனதே இல்லையா. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவனுக்கு போட்டோ வீடியோ ஒன்னும் கொடுக்காதயா சாமி, அவன் பாட்டு கிடைக்கட்டும், மொத்தமா எல்லாரையும் கோர்த்து விட்டு காலி பண்ணி விடுவான் அப்படின்னு சொன்னதே அவர் தானா. புரியுதுங்களா? இப்படி கேடுகட்டுத்தனத்தை பண்ணிட்டு அந்த அம்மா சொன்னது கரெக்ட் தான். புலிகள் ஈழத்துல கடைசி போர்ல அங்க செத்துட்டு இருந்த போது இங்கே விஜயலட்சுமி கூட கொண்டாட்டத்துல இருந்தவன் தான் இந்த சீமா. அவங்க இந்த அம்மா சொன்னாங்க, அது கரெக்ட் தான். அப்புறம் துப்பாக்கி சுடுற போட்டோ இருக்குல்ல, அது ஷூட்டிங்ல எடுத்ததுன்னு ஏற்கனவே கார்த்திக் தம்பி சொன்னாரு. இந்த போட்டோவை எடுத்ததே சந்தோஷ் தான், நான் தான் எடுத்தேன். அதுல 2 போட்டோ நான் எடுத்தேன், 4 போட்டோ அமரதாஸ் எடுத்தாரு. ஆனா எல்லா மெட்டீரியலும் என்கிட்ட தான் இருக்கு. முடிஞ்சா ஜியோ டேக்கிங் போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த நேரத்துல எப்படி எடுத்தோம், எந்த கேமராவில் எடுத்தோம், எந்த மெகா பிக்சல் எடுத்தோம், எல்லாமே அதுல இருக்கா. டேக்கிங் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப எடுத்து போட்டா கூட அம்பிட்டு வந்துடும். அதோட அந்த போட்டோலாம் வச்சிருந்த நான் தான் இவங்களுக்கு கொடுத்தேன். சரிப்பா, அதை வெட்டி ஒட்டினாங்களே அந்த ஆடியோ, அது அப்படின்னு அந்த ஆடியோவை ஏன் கூட பேசினது. புலிகளுடைய கடைசி நிமிஷம் எல்லாரும் சாக போறாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூசை பேசுறாரு. அவருக்கு முன்னாடியே இவர் செத்துடுறாரு. யார்? சேரலாதன். எல்லாரையும் கொண்டுறாங்க. கடைசியா இவருக்கு போனை போட்டு, அப்பா முடிஞ்சு, அவ்வளவுதான், இயக்கம் முடிஞ்சு, நாங்க காலி, எங்களை பத்தி விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க, இவங்களெல்லாம் தொடர்ந்து இதை முன்னெடுக்க சொல்லுங்க, நம்ம நிலத்திற்கான போராட்டம் இதோட நின்றக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈழத்துக்காக போராடி இங்க இருக்கிற தலைவர்களுடைய பேரெல்லாம் சொல்லும் போது இந்த நாய் பேரையும் இடையில சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி 2 மணி நேரத்துல அவர் செத்துட்டார். அந்த ஆதாரத்தை கொண்டு போய் தான், அந்த குரல் பதிவை கொண்டு போய் தான் நெடுமாறன், வைகோ எல்லார்ட்டையும் காட்டுறாரு. எல்லாரும் அழுகிறாங்களாம். நீ பத்திரமா போப்பா, உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏதாவது ஆபத்து பிரச்சனை தான் சொல்லு, நாங்கள் உங்களை பத்திரமா வச்சுக்கிறோன்னு எல்லாரும் பேசி அனுப்பிட்டாங்க. 3ஆவதா இந்த ஆள் வீட்டுக்கு போகிறான், சீமான் வீட்டுக்கு சந்தோஷ் போகிறாப்புல. அங்கே போனால் இவன் உட்காந்து, இவன் தான் நல்லா நடிப்பான்ல, ஓடு கத்தி அத்தறி அழுதுட்டு அந்த ஆடியோவை எனக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே இதுன்னு சொல்லி, எதுக்குங்கன்னு கேட்டால் கொடுங்கன்னு முரண்டு பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக இது பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடியோ வாங்கி தான் வெட்டி ஒட்டி போட்டு 15 வருஷமாக கஞ்சியை குடிச்சுட்டான். 15 வருஷமாக கஞ்சி குடிச்சுட்டான். ஆனால் அந்த ஆடியோவை போட்டுட்டு அடுத்த 2வது நிமிஷம் ஒரு இனம் அழிஞ்சு போச்சு. ஏங்க, தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குற நமக்கே மனசு அப்படியே நொறுங்கி போச்சு இல்லை? எப்படி தன் நிலத்துக்காக இத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க. எனக்கு ஆயுத போராட்டத்தின் மேலே எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க, மாற்று கருத்து இருக்குது. ஜனநாயக வெளியில் போராடினா அவங்க எல்லாம் உசுரோடு இருந்திருப்பாங்க, இன்னும் பெரிய அளவில் சாதிச்சிருக்க முடியும். எனக்கு ஆயுத போராட்டத்தின் மேலே எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவர்களுடைய போராட்டத்தை நான் குறைச்சி மதிப்பிடல.
செத்துட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி தாங்கவே முடியாத வலி. ஆனால் அதையும் வச்சு ஒருத்தன் நடித்து 15 வருஷமாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, கூச்சமே இல்லாமல். அதை வெட்டி ஒட்டி அப்படியே போட்டுட்டு நான் என்னையும் தான் தலைவர் சொன்னாருன்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அதில் எல்லாருடைய பேரையும் வெட்டிட்டு இவன் பேரை மட்டும் வச்சு என்னையே தான் தலைமையேற்று நடத்த சொன்னார்னா கேட்குறாரு சந்தோஷ். அதுக்கெல்லாம் தகுதி அந்த ஆள் கிடையாதுங்கன்னு. சீமான் ஈழத்தை முன்னெடுக்க அடிப்படை தகுதியே இல்லாதவர் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொன்னார். அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னார், அதுதான் பாயிண்ட். இந்த ஆள்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுங்க. மார்வெல் இருக்குல்ல, மார்வெல் டிசிக்கெல்லாம் கதை எழுத போகலாம். டஸ்ன்னு வருவாங்கல்ல மார்பல்ல, இங்கிட்டு பார்த்தா ஸ்பைடர்மேன் தொங்கிட்டு இருப்பாரு, இங்கிட்டு பார்த்தா அயன்மேன், இங்கிட்டு பார்த்தா கேப்டன் அமெரிக்கா, இப்படி மாத்தி மாத்தி வருவாங்க தெரியுமா. அந்த மார்வெலுக்கு போய் கதை எழுதிருக்கலாம், டிசி கதை எழுதிருக்கலாம், பயங்கரமா கதை எழுதியிருப்பாரு அப்படின்னு போட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. நீலாம் கற்பனையில டஸ் புஸ்ன்னு கதை எழுத தாண்டா லாயக்கு அப்படின்னு. என்ன பண்றது, மார்பல் கதை எழுத வேண்டிய ஆளு இப்ப வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மினா உட்காந்துருக்காருன்னு ஒரு போடு போட்டா இருப்பாரு. இது தாங்க கழட்டிக்கிட்டு கவ கொடுத்துட்டு அடிக்கிற ஷார்ட். நீ எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பெரிய வாசிச்சு புடிங்கிற மாதிரி ஆனாவுக்கு அடுத்தது தெரியாத ஒரு தற்குறி. ஆனா உட்காந்துட்டு பெரியார பேசும், அம்பேத்கரை பேசும், வஉசியை பேசும், எல்லாரையும் வாங்கடாடா அப்படின்னும். நம்ம கூப்பிட்டா வராது. வாடா டே வாடா அடிச்சுக்குவோம், இல்லை வாடா பேசிக்கலாம், இல்லைடா வாடா கருத்தை பரிமாறிக்கலாம், வரவே மாட்டான். வாயிலேயே தெருவில் நின்று பேசுவான். அவர் தெளிவாக ஒரு கேள்வி, நம்ம பலமுறை வைத்த கேள்விதான். புலிகள் உயிரோடு இருந்த போது ஏன் இவதை பேசல, ஏன் இந்த போட்டோவை போடல, நம்ம 100 முறை கேட்டிருக்கோம். அதவே இவரும் கேட்கிறாரு. புலிகள் உயிரோடு இருக்கிற இப்போ நீ பார்த்துட்டு 2008 பார்த்துட்டு வர, 2009 தான் அந்த இயக்கம் முற்றிலுமாக அழிக்கப்படுது. அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்துச்சுல, அப்போ ஏன்டா அந்த போட்டோ போடல, அப்போ ஏன்டா இதை உருட்டலை அப்படின்னா, புலிகள் உயிரோடு இருந்தாங்க, வச்சு செம்மிடுவாங்க, அவங்க செத்துட்டாங்க, இனி வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இவன் ஆடிட்டான். இப்போ கூட ஏன் சொன்னான், புலிகள் வந்து எங்க கூட பேசட்டும், புலிகள் எனக்கு பதில் சொல்லட்டும்னு ஏன் சொல்றது. இப்போ புலிகளில் மிச்சம் இருக்கிறவங்க அங்கே தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியாமல் எங்கேயோ ஒரு கூலி வேலை மாதிரி ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் மாதிரி களத்தில் நம்ம திரும்ப எந்திரிச்சிட மாட்டோமா அப்படின்னு நம்பிக்கையோடு எங்கேயோ திருறாரு. அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அந்த தைரியத்தில் தான் இந்த நாய் பேசுது. அப்போ கேட்குறாங்க, எங்க 15 வருஷமா சொல்லாமல், அத்தான் அண்ணன் கேட்டார், 15 வருஷமா சொல்லலை, இப்போ வந்து என்ன திடீர்னு சொல்கிறீங்க, அப்போ யார் உங்களை தூண்டி விட்டான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை கேட்ட உடனே வச்சு செஞ்சாரு பாருங்க. ஏங்க நான் தொடர்ந்து தாங்க பேசிட்டு இருக்கேன், நானே பார்த்துருக்கேங்க. இவர் மட்டும் இல்லை, விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுக்கு பாடிக்காட்டாக இருந்தவர், அவருக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தனா பின்னாடி அவருக்கு பாதுகாப்பாளராக இருந்தவரே பல முறை வீடியோ போட்டிருக்காரு. 2015 பிறகு நிறைய ஆடியோ கேட்டிருக்கேன், அவருடைய ஆடியோ நானே பல முறை கேட்டிருக்கேன். அதர்மம் இதில் கூட இன்னைக்கு அந்த பழைய ஆடியோன்னு நினைக்கிறாரு, நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் இருக்கு அந்த ஆடியோ, அதை போட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அவர் பல முறை போட்டுட்டு தான் இருக்காரு. இங்கே ஒரு பக்கம் அவரெல்லாம் அடித்து முடிச்சுட்டு திரள் நீதியில் திங்கிற கும்பல் பூரா அவங்களெல்லாம் உண்மையான போராளி குரூப் எல்லாம் மிதிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டு தெரியுதுங்க திரள் நீதியை தின்னுக்கிட்டு. 2010 பாரதி தம்பி இருக்காரு, நம்ம தோழர் பாரதி தம்பி, அவர் இவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு விகடனுக்காக 2010. அப்பயா அம்புட்டை நான் சொல்லிட்டேங்க. அதே மாதிரி ஐபிசி இருக்குல்ல, ஐபிசி லண்டன், அதுக்கு நான் இன்டர்வியூல அம்புட்டும் கொடுத்துருக்கேன், ஆதாரங்களை அப்புறம் கொடுத்துருக்கேன், நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு போர்டு போட்டாரு. மொத்த மூஞ்சியும் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக கையில் ஆதாரம் இருக்கு, நான் சேலஞ்ச் பண்றேன், நீ முடிஞ்சா வா பேசிக்கலாம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. நீ தான் பெரிய ஆளாச்சே, பெரிய இவனாச்சே, இந்த சேலஞ்சை ஏத்துக்க நாங்களும் ஆவலா இருக்கோம் பார்க்கறதுக்கு, யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சிடும், அதனால நீ ரெடின்னு சொல்லிடு, அப்பதான் நீ யாருன்னு ஊருக்கு தெரியும். நமக்கு சந்தோஷங்க. என்ன வச்சு அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் தெம்ப களத்துல இறங்கியிருக்காங்க. ஒரு அநீதிக்கு எதிராக மொத்தமா திரளும் போது அந்த அநீதியை வச்சு பொழப்பு நடத்தவன் காணாம அட்ரஸ் இல்லாம போயிடுவான். இன்னைக்கு சீமான் அப்படிதான், பொய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அதான் சீமான்ட்ட நம்ம கத்துக்க வேண்டியது.